ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இன்றைக்கி ஃப்ரைடே வந்துருச்சு. ஸ்பெஷலாக வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு இருந்தேன். சரிங்களா? இப்போது என்னென்னலாம் நம்ம எடுத்துக்கோன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, கொஞ்சம் ஊற வச்ச பட்டாணி, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, கொஞ்சம் உப்பு. இது பிரியாணி மசாலா ஆச்சி. இது ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்தது தான், அதனால் இதை யூஸ் பண்ணுறேன். நார்மலாக நான் வந்து ஒன்லி வத்தப்பொடி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 2 கப்பு அரிசி சரிலாம் ஊற வச்சுருக்கேன் லைட்டாக. இப்போ வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெயெலாம் ஆட் பண்ணலாம். எண்ணெய் லைட்டாக நல்லா காய வச்சாச்சு, சூடு பண்ணியாச்சு. இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதை வந்து பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். ஏலக்காவும் போடணும். நான் இஞ்சிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டுலேயே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப ஆட் பண்ணால் தெவிட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நான் இப்போ லைட்டாக பட்டையும் கிராம்பு மட்டும் போட்டுக்கிறேன். எப்போவுமே வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 உப்பும் சேர்த்து போட்டுக்கங்க. அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு அது வசந்து வரும், அதாவது ப்ரௌன் கலரில் வரும். வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வசந்ததுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிங்க. இஞ்சி வந்து முன்னாடியே ஆட் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரமாக அது அந்த ஸ்மெல், இஞ்சியோட ஸ்மெல் வந்து போகும். சரிங்களா? இந்த இஞ்சி ஏற்கனவே நான் வந்து ஒரு 1 1.5 மந்த்தாக வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு நாள் அதுவும் வீடியோ போடுறேன், எப்படி இஞ்சி போடுறேன்ட்டு. இஞ்சியும் வெங்காயம் நல்லா வசதி வந்துடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சு தக்காளி, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, பட்டாணி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த காலிஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெந்நீரில் லைட்டாக சுடு பண்ணி லைட்டாக எடுத்துக்கங்க. ஏன்னா அதில் ஏதாவது ஃப்ளூ எதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே வந்துடும். சரிங்களா? அது நார்மலாக எல்லா பேரும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது தான், அதுமாதிரி பண்ணி எடுத்துக்கங்க. உப்பு ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது ஒரு பிரியாணி பண்ணி முடிக்கிறீங்கன்னா அது அரைவாசி தான் அந்த சட்டிக்கு அரைவாசி தான் எடுக்கணும் வந்து. சரிங்களா? அதே மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன சட்டியாக எடுத்துக்காதீங்க, பிரியாணியும் உடஞ்சிரும். இப்போ மசாலா போட்டு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மசாலையை லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எப்படின்னா வந்து நம்ம ஏற்கனவே நல்ல ஒரு 6 ஹவர் வந்துட்டு என்னென்னா நம்ம ஊற வச்சிட்டோம் அரிசியை. சரிங்களா? அதனால் 1க்கு 1.5, ஒரு கப்புக்கு 1க்கு 1.5 ஊற்றினா மட்டும் போதும், கரெக்டாக இருக்கும். ஒரு 20 வேணால் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அப்படி எடுத்துடலாம். அடியும் பிடிக்காது, எதுவும் பிடிக்காது, அழகாட்டு இருக்கும் வந்து. சரிங்களா? சிலவங்க வந்து ஐயோ தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டோமா, திறந்து பார்க்கணுமா, அப்படிலாம் தேவையே கிடையாது. மேக்ஸிமம் அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? உடையாமல் பிரியாணி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்களா? அது எதனாலனா நான் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நல்ல கலராக இருக்கும். நம்ம வேறு எந்த கலரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவை கிடையாது. நான் இஞ்சி பூடு வந்து ஒரு 1.5 மந்த்தாக வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அது எப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் வந்து. அதை நான் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இஞ்சி பூடி எப்படி அரைக்கிறது, எந்த பக்குவத்தில் அரைக்கணும், தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன். அது பயனுள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். குறைஞ்சது 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், கெட்டு போகாது. அதே மாதிரி என்னென்னா அதில் தண்ணியும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதுக்கு காஞ்ச ஸ்பூன் மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் என்ன, தண்ணி ஒரு ட்ராப்ஸ், ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் வந்து படக்கூடாது. பட்டுச்சுன்னா அது கெட்டு போயிடும். சரிங்களா? இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் அரிசி போட்டேன், குமிச்சு போட்டேன். சரிங்களா? இந்த கப்புக்கு நமக்கு 1க்கு 1.5 எடுத்துக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணி முடிச்சிட்டேன். அதான் என்னென்னா அந்த கப்பு சொன்னோம்னா அந்த கப்புக்கு 1க்கு 1.5 நான்
குமிச்சி 2 கப்பு போட்டிருந்தேன். அப்போ எப்படின்னா 3.25 நான் எடுத்திருக்கேன். சரிங்களா தண்ணி. இப்போது இந்த இதிலே நல்லா மிதமான தீயில் வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறியை. பிரியாணி நல்ல கலராக வரும். நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணவும் தேவையே கிடையாது. நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. உப்பு கரெக்டாக இருக்குது, உரப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி வற்றணும். அதுக்காண்டி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடக்க லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். சரிங்களா. லைட்டாக தண்ணி கீழே போகிற மாதிரி லைட்டாக அப்படி பரட்டி எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டுக்கணும். எந்த பக்குவத்தில் தம்மில் போடணும்னு சொல்லணும் அந்த பக்கத்தில் போட்டுக்கங்க தம்மில். சரிங்களா. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தம்மில் போட போகிறோம். அதுக்கு நம்ம இதே மாதிரி தோசைக்கல்லை எடுத்துக்கலாம். சரிங்களா. கரெக்டாக வந்து சட்டி உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சாப்பாடு கரெக்டாக மேலே தெரியணும். இல்லைன்னா அந்த பக்குவம் இருக்க டயத்தில் நமக்கு வந்து தம்மில் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவும் அரிசி வந்து என்னென்னா கீழே கிடக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வற்ற வேண்டியிருக்கு. இந்த பக்குவத்துலேயும் போடலாம், பிரச்சனை கிடையாது. தெரியுது உங்களுக்கு அரிசிலாம் மேலே தெரியுது பாருங்கள். இப்போ கல்லை எடுத்து வச்சிடலாம். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வேறு, அதாவது அரிசி வந்து எல்லாமே மேலே வந்து இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் மேட்டாப்பில் இருக்கும். வந்து இதுதான் கரெக்டான பக்குவம். தெரியுதுன்னு நினைக்கிறேன் கிளியராக. இப்போ இதில் கரெக்டாக நம்ம 20 நிமிஷம் தம்மில் போட்டுக்கலாம். அரிசி தெரியுது உங்களுக்கு, சட்டி சின்னதாக இருக்குது, அரிசி உள்ள இருக்குது அளவு. இப்போ இதை போட்டு கமுத்தி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு நல்ல வெயிட்டான கல் எடுத்து வச்சுக்கலாம். அப்படின்னா தான் அந்த ஸ்டீம் வெளியே போகாது, அந்த ஆவி வெளியே போகாது. தீ இப்போ எவ்வளோ வேணால் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் இந்த தீயில் தான் இருக்கணும், ரொம்ப தீ இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 25 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடியாக இருக்கா இல்லையான்னு. சரிங்களா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. லைட்டாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படி நம்ம இன்றைக்கி போட்ட பிரியாணி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்க வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இல்லை, சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரி இருக்குது. பிரியாணி நல்லாவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடியே போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடியிலேயே பிடிக்கல, வந்து நீட்டாக வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து அதுமாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி போட்டிருக்க ஜாப் வந்து என்னென்னா நிறைய வேக்கன்சி வந்திருக்கு. நம்ம போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் உடனே வந்து பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா நம்ம போடுற வேக்கன்சி எல்லாமே வந்துட்டு ஒரு 3 நாள் 2 நாள் கிளைண்ட் இன்டர்வியூ ஆன்லைன் இன்டர்வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். பயனுள்ளவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரினா இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியை பற்றி சொல்கிறதுக்காண்டி தான் டிமா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டிருக்கேன். டிரைவர் தேவை, அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பரு, அதுக்கப்புறம் ஸ்டோர் அசிஸ்டண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். இந்த கம்பெனியில் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் வேலை பார்த்தா நல்ல கம்பெனி வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.